வணக்கம். இன்றைக்கி நம்ம கதை நேரமில் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கதை பார்க்க போகிறோம். பொதுவாக கதைனாலே ஒரு ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறனால நம்ம கதையும் அப்படியே போவோம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவனோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அவன் ஜாப் எதுவும் போகாமல் அவனோட பேஷனை நோக்கி நகர ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு என்ன பிடிக்கும்னா ஃபோட்டோகிராஃபராக வரணும், ஒரு நல்ல இதாக வரணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஸோ அவன் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா அவ்வளோ ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்டாக இல்லைன்னா கூட, ஓகே நீ உன்னோட ட்ரீமை நோக்கி நீ ட்ராவல் பண்ணு, என்னால் உனக்கு முடிஞ்சது ஒரு சின்ன ரூம் ஒன்று செட் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே நீ ஃபோட்டோஸ் எடுத்துக்கோ, ஒரு கேமரா வாங்கி கொடுத்துறாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா இதை பற்றின நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணுறான், இதை பற்றின ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறான், இது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அழகழகாக எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இந்த சோஷியல் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. எல்லாருமே இப்போது எஃபி எல்லாத்துலேயுமே ரொம்ப டிபி அதெல்லாம் வைக்கிறது அதிகமாகிடுது இல்லைன்னு சொல்லிட்டு சோஷியல் நெட்வொர்க்லாம் நம்மளோட ப்ரொஃபஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது ரிலேட்டடாக போவோன்னு நான் இந்த மாதிரி டிபியில் வைக்கிறதுக்கான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தருவேன், ப்ரொஃபஷ்னலாக எடுத்து கொடுப்பேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அப்படி சொல்கிறான். ஸோ இவனை தேடி நிறைய பேர் வராங்க, நிறைய மாடல்ஸ் கூட வராங்க. ஏன்னா இவனுக்கு மாடல் கிடச்சிட்றாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சிட்றாங்க. அப்படி வரப்போ அவங்களுக்கும் அவன் மணி வாங்காமல் தான் பெஸ்ட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். ப்ளஸ் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குற ஃபோட்டோஸ் எல்லாம் என்னோடய பேஜில் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு அவங்களும் அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவனும் அதை யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இவன் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கு காசு வரும், சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னு அவங்க வீட்டில் நினச்சிட்டு இருந்தப்போ அவன் அதுலேருந்து எதுவுமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான், அவனோட பேஜஸில் நிறைய அதெல்லாம் ஷேர் பண்ணுறான். அப்போது ஒரு ஏஜென்சியிலேருந்து இவனுக்கு கால் வருது, ஒரு ஆட் ஏஜென்சியிலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்த ஃபோட்டோஸில் இருந்த மாடல் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு நாங்கள் உங்களுக்கு 15,000 கிட்ட பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாடல்ஸை மட்டும் அவங்க கேட்குறாங்க. ஸோ இவன் அந்த ஆட் ஏஜென்சிஸ்ட்ட என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு மாடல்ஸோட நம்பர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு மணி எதுவும் தர தேவையில்லை, பட் அதுக்கு பதிலாக என்னென்னா அந்த மாடல்ஸ் கிட்ட இந்த பேஜில் இந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்து தான் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணோன்றதை மட்டும் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் சில மாடல்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லி அவங்க அப்படியே மாடல்ஸாக ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே அவங்க மாடல்ஸாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போயும் இவனுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவன் அதை வச்சு ஏர்ன் பண்ணவே இல்லை. இதே மாதிரி இவன் ஒரு 5-6 பேரோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த 5-10 நிறைய பேரோட காண்டாக்ட் நம்பர் அந்த ஆட் ஏஜென்சிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லா டைமுமே அவன் அந்த ஒரு கண்டிஷன் மட்டுமே சொல்லி எந்த ஒரு மணியும் அவங்க கிட்டேருந்து வாங்காமல் அதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துலையும் அவனுக்கு தேவைகள் இருந்தாலும் கூட அவன் அந்த காசை வாங்காமலே அப்படியே பொழைக்க தெரியாத பையனாகவே போயிட்டே இருக்கான். ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதங்கள் ஓடுது, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகுது. இவன் ஃபோட்டோஸ் எடுத்து காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ண மாடல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய மாடல்ஸாக கொஞ்சம் பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில பேர் அவன் எடுத்த ஃபோட்டோஸில் அந்த மாடல்ஸில் ஒரு 20-25 பேரில் ஒரு 4-5 பேர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க இவனை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இவனை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவனை அவங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, இனிமேல் எனக்கு நீங்கள் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இவனோட ப்ரொஃபஷனில் இவனுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கிது அந்த இடத்துல. இதுவே ஆட் ஏஜென்சிஸ்டையே காசு வாங்கிட்டு இந்த காண்டாக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாடல்ஸ்க்கும் இவனுக்குமான இந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்து அந்த இடத்துல உருவாகியிருக்காது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இவனுக்கு கிடச்சிருக்காது. இதுதான் பிஸ்னஸ். நம்ம அந்த இடத்துலையே நமக்கு காசு தேவைங்கிறதுக்காக அந்த அதோடையே அவன் நின்றுப்பான். அந்த 15,000 வாங்கியிருந்தா அங்கேயே அவனுக்கு க்ரோத் ஸ்டாப் ஆகிருக்கும், அல்லது இந்த ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம். பிஸ்னஸ்னு மட்டும் இல்லை, நம்மளும் இப்போ படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்பில் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம். அங்கே மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு 5,000 சேலரி இருக்கும், இல்லை மேபி சேலரியே இல்லாமல் கூட இருக்கும். பட் அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது, ஏன்னா அது எப்போ வேணாலும் மாறலாம். நம்ம அங்கே என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோன்றது தான் முக்கியம். என்னோடய லைஃப்லேயே கூட என்னோடய காலேஜ் மேட்
ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு 5,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான். ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல எம்என்சியில் ப்ளேஸ் ஆனாங்க. அடுத்தடுத்த மூவ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ உங்கள் சேலரி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களோட துறையில் உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. உங்கள் கான்டாக்ட்ஸை பலப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பலனை தரும். எப்பயுமே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதே போல் காசு மட்டுமே முக்கியம் இல்லை, நம்ம கற்றுக்கிறதும் கான்டாக்ட்ஸும் கூட ரொம்ப முக்கியம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மறுபடியும் அடுத்த கதை நேரத்தில் உங்களை வேற ஒரு கதையோடு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வை.